உனக்கு போய் நான் எப்படி வாக்க போடுறது? கிளியை பார்த்தா கிளியா தெரியலையா? நான் தான் கிளி, நீங்க தான் அந்த போங்கடா மண்டல. அல்ல கடா மாதிரி இருந்துட்டு காக்காட மாதிரி முண்டை. மச்சான் கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கோமா, இங்க சுடுகாட்டில் போய் போடாம இரு. அது கிளியாமல அதில் இறந்திங்க, அதை காக்கா மாதிரி இருந்தது கிளி மயிறு. பரவாயில்ல, எங்க வீட்டாலே சொல்ல கேட்டு உங்களை. ஏன் சீக்கா எதையும் திண்டு தொலைச்சியாடி? கல்யாணத்துக்கு முதல்ல தொடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. நான் அப்படி குடும்பத்தில் பிறக்கல. ரொம்ப பண்ணினா சுடக்குன்னு உறிஞ்சு விடுய மயிறு. உண்மையான பொம்பளை கூட அப்படி செய்ய மாட்டான். ஏத்தா அது தலையே பாருங்கத்தா, சாணி இது போட்டு மாடு கழிஞ்சு. ஆனால் உன்னைய கட்டினா தினமும் 1 மணிக்கெல்லாம் அலறி அலறி எந்திரிப்பேன். அடே என்னை நீ கிணத்துல தள்ளல மச்சான். மச்சானுங்க சொருப்பி மரியாதை உன் தங்கச்சியை கொண்டு போய் பரம்பக்குடியில் 3 ஒத்துரை எடுத்துட்டு போயிடும். ஐயோ, என் தங்கச்சியோட வாழ்க்கை நீங்க அழகா கட்டிக்கிறேன் சொன்னீங்க. இருக்கையா இருட, எனக்கு படவடன்னு வருதுடா. ஐயோ, என்னங்க ப்ரெஷர் இருக்கா? இல்லை பிஎம். என்னை பார்த்தா அவராத வேட்டி விட அவரும் எதுக்கு செருப்படுத்த அடிச்சுக்கிறோம்? ஏத்தா மஞ்சள் பொம்பளை ஆளுங்களாம் இதை 100 அட்டை ஓட்டு வச்சுக்கிறீங்களா? தாயை விளையாடும் போது அப்படி விருத்தம் போடுவோம். அது காலே வலச கால். எங்கடி தாயம் வாடா ஒரு 12 கிளருக்கு வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இது 100 நாள் வேலையில் அப்படி இருக்கும். மச்சான், என் மசுரை எப்படி இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா மயங்கி மயங்கி விழுகிற? 3 மாதம் முழுகாம இருக்கேன். அடி ஆண்டவா, இந்த பிள்ளையே இப்படி பண்ணுவேன் யாருடா? இந்த அவதாரி பேர் நமக்கு வாரிசு பிறக்க போதா? அப்போ ஒரு நாள் கருவலுக்குள்ள நீ ஓடுனே நீதானா? ஏ பூங்கோத. ஐயோ தங்கச்சி. வச்சா உங்க தங்கச்சின்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் வச்சா. இது என்ன மயிறு வேட்டிடா நிக்க மச்சா? வேற தேங்காய் செல்லும் மச்சா. என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கங்க மச்சா. இல உடம்பு, அடிக்கடி ஹார்லிக்ஸ் ஆப்பிள்லாம் வாங்கி உடம்பு தேத்துங்க. ஏழை அதை 2 வரைக்கும் திங்க சொல்றேன். உலகத்திலே தொப்புள்ளாத பொம்பளை உன் தங்கச்சி தான்டா. ஒரு மாதிரி மயக்கமா வருது. ஐயோ ரத்தம் ஏத்தும். மச்சா, என் தங்கச்சியை ஸ்கேன் பார்க்க கூட்டி போனீங்களா? 3 தடவை ஆஸ்பத்திரிக்கு போனேன் மச்சான். ஸ்கேனில் குழந்தை விழுகலை. ஏன் மச்சான்? அது எம்பிட்டுக்கான என்னமோ கண்ணுக்கரேன்னு இப்படிக்கான தெரிஞ்சிச்சு. டாக்டர் செத்துட்டேன். நான் கீரி பூச்சி நினச்சி மாத்திரை கொடுத்து வைத்தேன். நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன் சப்பு. உன் குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன். என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன். இன்னொருத்தி இருக்காளா? பரவாயில்ல. லப்பு